ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு லோக்கல் பாய்ஸ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒன்று வந்தோம். ஈவெண்ட்டுக்கு உண்டானவர் என்ன பண்ணுறாருன்னா பாத்ரூம்ல போனார். என்னை வந்து நீ போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துரு, நீ தான் லேட் ஆகும்னு என்கிட்ட ஒருத்தர் சொன்னார். ஆனால் ஈவெண்ட்டு அவர் தான் ஈவெண்ட்டே நடத்த போகிறாரு. அவரே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குளிச்சுன்னுக்கிறார் உள்ள உட்காந்து. என்னடா மடா அந்த சிக்ஸ் பேக் கொஞ்சம் காமிச்சிடாங்க. என்ன சொல்றீங்க? வீடியோ என்ன பேசுறீங்க? ஈவெண்ட்டை வச்சுருந்தா ஒரு பொறுப்பே கிடையாது வந்து. ஏன்னா உங்களெல்லாம் ஏற்பி அனுப்பி நைட் அடிச்சு அடுக்கி இவங்களை காலை எழுப்புறது ரொம்ப கஷ்டமா இருக்கு கைஸ். ஓகேவா? சண்டை போட்ட நிர்வாணத்துல இருக்கேன். சண்டை போட்ட சொல்ற செம்ம சண்டை சண்டை இல்ல, குத்து சண்டை. நைட்டு வந்து ஒரு சம்பவம் பண்ணி இவனுக்கு எல்லாம் தூங்கி எழுதுக்கிறதுக்கே 11 மணி ஆயிடுச்சு. ஈவெண்ட்டு 12 மணிக்கு கிளம்பணும்னாங்க. முதல்ல இவனுக்கு அமிச்சிட்டானா நம்மளுக்கு பாதி வேலை மிச்சமாயிடன்றதால தான் இவங்களை அமிச்சிட்டு போயிட்டு வந்தேன். நான் வீடியோ எறான்னு சொன்னேன். நான் வேற ஒரு பிளான் வச்சிருந்தேன். நான் உள்ள யதார்த்தமா இருக்கிற மாதிரி இருக்கிறேன். நீங்க வெளியே போயிட்டு எடுத்துட்டு வாங்க. நான் ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் போட்டு நீட்டா இருக்கிறப்ப நான் எப்படி இருக்கிறப்ப எடுக்க சொன்னா நீ எப்படி இருக்கப்ப எடுத்துக்கிட்டு அப்ப சிக்ஸ் பேக்லாம் காட்டி இருக்கும். அப்பதான் ஓகே. அதுதான் சரி. இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈவெண்ட்டுக்கு போக போறோம். என்ன ஃபீனிக்ஸ் மால்ல வந்து நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு ஏஎம்டி ஈவெண்ட் இருக்குது. அதுக்காக தான் எப்படியாவது பிளாக் கண்டுபிடிச்சு ஃபுல்லா எடுத்து முடிச்சிருங்க. ஏன் அப்படின்னா என்னால அங்க பேச முடியாது. என்ன அப்படியே சுத்தி கவர் பண்ணி நீங்களே துப்பாக்கி என்கிட்ட கொடுத்துருங்க. நான் டேக் ஓவர் பண்ணி இல்ல இந்த துப்பாக்கி சரி, நான் ரெடி ஆயிட்டு வரேன். அப்புறம் இந்த இடத்துக்கு கிளம்புறலாம் காட்டுவோம். A few minutes later. ஐயா ஒண்ணும் இல்ல, இந்த பேண்ட்டுக்கு இந்த ஷர்ட் வந்து செட் ஆகலன்னு சொன்னேன். ஒரு ஆட்டோக்கார தம்பி இதுக்குனே ஒருத்தருங்க. டேய் தம்பி, ஆட்டோக்கார தம்பி வாங்க. வெளியே வராங்க. ஏய் என்னடா வேற மாதிரி இருக்குது. அப்புறம் சரி இந்த பேண்ட் போட்டு போக போறேன். சரி ரொம்ப நன்றி. கிடைப்பா தம்பி கொஞ்சம் ஐயோ நீ அங்கேயே இரு. நான் பேண்ட் மாத்தி நான் பேண்ட் தரேன் உனக்கு. ஓகே ஓகே. நான் பேண்ட்லாம் மாத்திட்டு திடீர்னு இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்ப போறேன். இங்க இருந்து கிளம்பிடலாங்களா? என்ன ப்ரோ தான் ஃபீனிக்ஸ் மாலா? ஆமா, இதான் ஃபீனிக்ஸ் மால். ஃபீனிக்ஸ் மால்ல இருக்க பல்லாடியம். அதான். சரி ஓகே. இதுல எங்க ஈவென்ட் நடக்குது? இங்க தான் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோர்ல ஈவென்ட் நடக்குது. ஆமா. அவர் அங்க இருக்கறதா? அங்க தான் இருக்காரு. இந்த மால்ல பொண்ணுங்க சூப்பரா இருக்காங்க. நம்ம எதுக்கு வந்தோமோ அத நானும் அத தான் சொல்றேன். நம்ம முதல்ல நம்மளுக்கு ஒண்ணு அந்த வேலையை பார்க்கணும். இல்லன்னா அத டைரக்டா விட்டு நம்ம தலையை காட்டிட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் போய் நம்ம பாத்துட்டு வந்துடலாம். பாத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வேலைய நம்ம போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட போயிட்டு அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டு வழக்கம் போல மால்ல என்ன பண்ணுவாங்களோ நம்ம அதை போய் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஓகே. எங்க இருக்காப்ல ப்ரோ? ஹாய் ப்ரோ. ரொம்ப நன்றி. என்ன இந்த பக்கம் சும்மா மால்ல பொண்ணுங்கலாம் நல்லா இருக்குன்னாங்க. அதை சுத்தி பார்த்து போகலாம். கேமிங் ஜோன் வராருன்னு சொன்னாங்க. அதான் ஒரு ரெட்டு வந்து இந்த போய் பார்த்துட்டு அது வளரிச்சு லைட்டா தெரியாம உண்மையா இப்பதான் கரெக்டா சொல்லியிருக்கிறா. சரி சொல்லுங்க. அப்புறம் நான் அதான் அப்படியே உங்களை ஒரு ரெட்டு பார்த்துட்டு சாப்பிட போதுன்னா சாப்பிடுவோம். கொஞ்சம் இப்படியே ஏற்றிக்கிறீங்க. அதானே? அதனாலதான் சரி ஈவெண்ட் ஏதோ வருதுன்னாங்க. அதான் சரி என்ன நடக்குது பீச் குடி தெரியுமா? பீச் குடி தெரியுமே தெரியுமே. சரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலி என்ன தெரியாதுன்னு சொல்லுவா. சரி சொல்றேன். நான் சொல்றவா. ஆக்சுவலி என்ன இங்க ஈவெண்ட் அப்படின்னு கேட்டேன்னா 4 பீஸ் இருக்குல்ல, 4 பீஸ்லயும் வந்து இதோட டெமோ ஒரு கேம் இருக்கும். அது இருக்கு பாரு, பிசி பில்டர் சிமுலேட்டர்னு. அதுல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன்னா அதை வந்து அதை உங்களை பண்ண விடுவாங்க உட்காந்து. அதை யார் டாப் பூரா பண்றாங்களோ டைமிங் கூடும் 60 செகண்ட் சிஸ்டம்லயே பிசி பில்ட் பண்ணலாம். ஆமா, முதல்ல அது பண்ணி முடிச்சுட்டு அதுல நீ வின் பண்ணிட்டேன், ரொம்ப நீ திறமையான ஆளா இருக்க அப்படின்னா பிசி கொடுங்க கேள்றா கேட்பாங்க. வெளியே இருக்கான். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை வந்து இங்க வர வச்சிருவாங்க. நீ ஜெயிச்சிட்ட, நீ பெரிய ஆள் அப்படின்னா. இதுல வந்து 4 பீஸ் இருக்குல்ல, சார் 4 பீஸையை வந்து உன்னை பில் பண்ண சொல்லுவாங்க. இதுலயும் ஜெயிச்சிட்ட அப்படின்னா உனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் 30,000 ரூபாய். சிஸ்டம் கொடுக்க மாட்டீங்க. உங்களதான் வீட்டுல வச்சிருக்கா. அது எதுக்குடா உங்களுக்கு? சரி, ஃபர்ஸ்ட் பிரைஸ் 30,000, செகண்ட் பிரைஸ் 20,000, லாஸ்ட் பிரைஸ் வந்து 3வது பிரைஸ் 10,000 ரூபாய். கப்பு இருக்குது, அதை வச்சிருக்காங்க. அந்த கப்பு அவங்க கொடுத்து வச்சிருக்காங்க. அது எல்லாமே வந்து நம்மளுக்கு தருவாங்க. ஓகே, எல்லாமே தருவாங்க. நீ இப்போ ஸ்மார்ட் பே பண்ற ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டுடலாமா? ஷோரா? அவ்வளவு கான்பிடண்டா? ப்ரொபோசல்லாம் வராங்களா? அப்படியா? சரி ஓகே. இது பேரு என்னன்னு மட்டும் சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். இது பாத்து ராம் கிடையாது. ராம் எஸ்எஸ். இது என்னது? இது என்ன ராம்? என்ன அதான் நான் ஏதோ ஒண்ணு ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு. இது ராம் பேரே சொல்லி நான் ஸ்பீச் பண்ண போறேன். சரி ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம், தட்டுறோம். ஓகே ஓகே.
இவங்க 4 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 4ல வந்தவங்க. ஸோ இவங்களுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான போட்டி நடந்தது. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் போயிட்டு இருந்தது. அந்த போட்டியில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30,000, செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000, லாஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கொடுத்துருந்தாங்க. ஸோ அது யார் வின் பண்ணாங்கன்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் யாருன்றதை. இந்த பிசி பில்டிங் காம்படிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் இவர் தான், தேர்ட் ப்ரைஸ் வீடியோ எடுக்க நாங்கள் மறந்துட்டோம். சரி ஓகே. ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட நம்மளை பார்க்க வந்திருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டி சார்பாக வந்து அந்த கையில் போட்டிருக்க பேட்ச் டிஷர்ட் அப்படின்னு வந்து கொடுத்தாங்க. ஸோ நம்மளை பார்க்க வந்த எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கொடுத்துட்டோம். நம்ம பசங்க தான் 10 பேர் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அங்கே. ஸோ அந்த பசங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துட்டு சரி மாமே நான் வரேன், வந்த ஈவெண்ட் நல்லபடியாக முடிஞ்சு அப்படின்னு வந்து நான் கிளம்பி போயிட்டேன். ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் இந்த வீடியோ முடிச்சுட்டு கிளம்பிடுவேன். சொல்கிறதுக்கு ஒன்று மறந்துட்டேன். ஸோ ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்க இன்னைக்கு டேவை. அவ்வளோதான் மக்களே, நானும் வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் லைவே வந்துட்டேன். 2 நாள் ஆயிடுச்சு இப்போ தான் வீடியோ எடிட் பண்ணி போடுறேன். நன்றி வணக்கம் பாபாய் மக்களே. நாளை நான் ஒரு நல்ல வீடியோ ஒன்று சந்திக்கிறேன் உங்களை.